கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சுகத்துக்கு தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சுகமாக்குகிறவர். உன்னை சுகமாக்க சிலுவையில தாம் உயிரையே கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர், பாவத்தை, வியாதிய, சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தவர். அவர் தமிழ் குணமாகிறோம். ஒரே கருத்துல அநேக கோணம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீ சுகமாக அதை விரும்புறார். நீங்க சுகமாகறீங்க, உங்க வியாதி விலகுது. வியாதியால் இனி பண விரயம் இல்லை. நீ கர்த்தரை விசுவாசிங்கன்னா பரிபூர்ண சோதனை பெற்றுக்கொள்றீங்க. அந்த வியாதி காரணம் என்ன? வசனம் வாசி இருக்கிறேன். யோவான் 5:14 வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. என் அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, 38 வருஷ படுக்கைக்கு காரணம் என்ன? ஒரு லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்க, 40 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி 20 to 60 லைஃப் ஸ்பேன் முக்கியமான காலகட்டம் சொல்லுவாங்க. இவன் ஒரு லைஃப் ஸ்பேனையே கெடுத்திருக்கான். 38 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு லைஃப் ஸ்பேனே கெடுத்து, ஒரு காலகட்டம், ஒரு வாழ்க்கை சக்கரம், ஒரு வாழ்க்கை முக்கிய காலகட்டம் அதை கெடுத்திருக்கான். ஆனா காரணம் என்ன? என்றைக்கோ, எப்பவோ, ஏதோ, எங்கேயோ செய்த அந்த மறைமுக பாவம் யாருக்கும் தெரியல. அதன் விளைவு வெளியே தெரியும். நானும் நீங்கள் கூட சரி, யாருக்கும் தெரியாம பாவம் செய்ய முடியுமா? சத்தியமா செய்ய முடியும், நிச்சயம் செய்ய முடியும். அப்பா அம்மாவுக்கு தெரியாம, உங்க வீட்டுக்காருக்கு மனைவிக்கு தெரியாம, உன் பிள்ளைகளுக்கு தெரியாம, உன் பாஸ்டருக்கு தெரியாம, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம, உன்னால மறைமுக பாவம், அந்தரங்க பாவம் தாராளமா செய்ய முடியும். ஆனா பிராக்கெட்ல தெரிஞ்சுக்கோ, கர்த்தருக்கு தெரியாம இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. நம்பர் 1 தெரிஞ்சுக்கோ. அதை தாண்டி யாருக்கும் தெரியாம பாவம் பண்ணிடலாம். ஆனா அதோட விலை வெளியே தெரியாம இருக்காது. 30 வருஷம் படுக்க காரணம் பாவம். ஆனச்சாரு, பாவத்தை மன்னிச்சுட்டேன், சுகமாக்கிட்டேன், சுகம் பெற்றுட்ட. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. சொஸ்தமாக்கிட்டேன், நீ சொஸ்தமாயிட்ட. ஆனா இனி பாவம் செய்யாது, அதிக கேடு வந்துட போகுதுன்றார். சோ இந்த ஆண்டவர் போய் அனுப்புற அருமையான வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. பாவத்தை மன்னிச்சுட்டார், கர்த்தரை சுகமாக்கிட்டார். ஆண்டவர் மீண்டும் விட்டு வந்த பாவத்துக்கு திரும்பாதன்றார், மீண்டும் திரும்பி போயிடாதன்றார். ஒருவேளை மீண்டும் விட்டதை தொட்டு இருந்தா இன்னைக்கு விட்டுருன்னு பேச. உன் தெய்வீக சோத வாழ விரும்புறாரு. உன்னுடைய பாவம் உன்னுடைய ஆரோக்கிய வாழ கெடுக்குது. இன்னைக்கு அறிக்கையிட்டு விட்டு திரும்பி பார்த்துடாத, சுக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இனி இருக்கிற மீதமுள்ள நாட்களை சமாதானமாய், ஆரோக்கியமாய், குணமாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நீ சொஸ்தமான, அதிக கேடான ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதுன்னு சொன்ன கர்த்தர் நீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பா ஆமேனப்பா. இனி மீண்டும் அதை திரும்பி போகாதபடிக்கு அதை கிருபையாய் காத்துக்கொள்ளுன்னு சொல்லிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசிரியங்க ராஜா. தெய்வீக சுகம் கட்டிட்டு ஆண்டவரே. பாவத்தினால வியாதி அறிக்கையிடுறாங்க, விட்டுடுறாங்க, மன்னிச்சிருங்க. தெய்வீக சுகம் தரேன்னு சொல்லிக்கிறோம், பொறுப்படுத்த வேண்டும். சத்தம் செய்ய நாமத்தினால ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise God.